இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. தேவனுக்கு பயந்ததினால் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். யாத்திராகமம் 1 அதிகாரம் 21 வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இந்த மருத்துவச்சிகளுடைய பெயர் சிப்பிராள், பூவாள் என்பதாகும். இந்த 2 மருத்துவச்சிகளும் எபிரேயர்கள். இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். இவர்கள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் எபிரேய ஜனங்களை ஒடுக்கி கொடுமையாய் வேலை வாங்கின நாட்களில் வாழ்ந்தவர்கள். எகிப்தின் ராஜா எகிப்து ஜனங்களை நோக்கி, இந்த எபிரேய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கு நாம் ஒரு உபாயம் பண்ண வேண்டும். தேசத்திலே ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு சேர்ந்து கொண்டு நமக்கு விரோதமாக எழும்பி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் இதை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். நம்முடைய பண்டசாலை பட்டணங்களை கட்டுவதற்கு சுமை சுமக்கிற வேலைக்கு அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். யாத்திராகமம் 1 அதிகாரம் 12-13 வசனங்களில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று 14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள், பூவாள் என்ற இந்த 2 மருத்துவச்சிகளோடும் பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் அவர்களை உயிரோடு வையுங்கள் என்றார். இந்த 2 மருத்துவச்சிகளும் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைத்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். பின்பு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டார். இந்த கடினமான சூழ்நிலையில் தேவனுடைய ஜனங்களை காப்பாற்ற இந்த 2 மருத்துவச்சிகளும் அவர்களுக்கு முடிந்த நன்மையை செய்து ஆண் பிள்ளைகளை உயிரோடே வைத்தார்கள். இது நிமித்தம் மோசேயும் காப்பாற்றப்பட்டார். லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தில் பிரவேசிக்க மோசேயை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி தேவன் செய்தார். சிப்போரால், பூவாலை போல நாமும் தேவனுக்கு பயந்து நம்மை தேவன் வைத்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக செயல்படுவோம். தேவன் நம்முடைய குடும்பத்தையும் தழைக்கும்படி செய்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் எங்களை வைத்த இடத்திலே தேவனுக்கு பயந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எங்களுடைய குடும்பங்களும் தழைக்கும்படி நீங்க செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.